ஐயா வணக்கம் ஐயா. நான் ஒரு வேலை விஷயமா ஒரு ஊருக்கு வந்திருந்தேன். டக்குன்னு வழி மாறின மாதிரி இருக்குது. இந்த ஊர் பேர் என்ன ஐயா? உன்னை பார்த்தா ஊருக்கு புது பையன் மாதிரி இருக்கு. எதுக்குப்பா அந்த ஊருக்கு வந்திருக்க? ஐயா நான் ஒரு அரண்மனையை தேடி வந்தேன். கொஞ்சம் வழி மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அரண்மனைக்கு மட்டும் எப்படி போகணும்னு சொல்லுங்கள் ஐயா. தம்பி, நீ ஊருக்கு புது பையன் நிரூபிச்சிட்டப்பா. ஆனால் அந்த ஊரோட ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரிலப்பா. இங்கே நீ தேடி வந்த அரண்மனை ரொம்ப அமானுஷம் வாய்ந்ததுப்பா. அந்த அரண்மனையை தேடி பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. நீ தயவு செஞ்சு அந்த அரண்மனை கிட்ட போகாதப்பா. உன் ஊர் எதுவும் அந்த ஊர் போய் சேருப்பா. இதை மட்டும்தான் உன்னால் எனக்கு சொல்ல முடியும். ஐயா அந்த அரண்மனையோட பேக் ஸ்டோரியெலாம் உங்களுக்கு கேட்கல. எனக்கு தேவை அந்த அரண்மனைக்கு வழி மட்டும்தான். அதை மட்டும் சொல்லுங்கள். நான் ஒரு ஃபோட்டோகிராஃப்டு. பழங்கால பொருட்களை ஃபோட்டோ எடுத்து தான் வேலையே. நீங்கள் வழி மட்டும் சொல்லுங்கள். உன் விதி அங்கே தான் போய் முடியணும்னா நான் என்னப்பா பண்ணுறது? வயசில் பெரியவங்க சொன்னால் கேட்கணுன்றது இந்த காலத்து பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தான் நான் சொல்லியோ பல பேர் கேட்காம அந்த அரண்மனை போய் உயிரை விட்டுருக்காங்க. அந்த அரண்மனைக்குள்ளே போய் பல பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த காட்டுப்பாதையில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அவங்கள ஆத்மா அந்த காட்டு முழுக்க சுற்றுது. அந்த ஃபோட்டோ அந்த தம்பி கையில் கிடைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இறைவன் தான் அவனுக்கு வழி வைக்கணும். Inspiration for destroying Malafers. Suddenly, then finally, இந்த கிழவனோட பேச்சை கேட்டு அந்த வழியாக போனது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அந்த அரண்மனையை கடைசியிலே என்னால் கண்டே பிடிக்க முடியல. ஏதோ போகிற வழியில் ஒரு ஃபோட்டோவாவது கிடச்சிது. அதான் இன்றைக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவோம். யார் அது சத்தம் போடுறது? யார் அது? இந்த கிழமை வேறு எதுவும் நம்ம சொல்லி பயமுறுத்தினா அது எதுவுமே நடக்குது. யாரோட குரல் அந்த மர்ம குரல்? பதில் சொல்லுங்க. வேணா என்னை விட்டுருங்க. சாரி, மன்னிச்சிருங்க. என்னை விட்டுருங்க. நான் ஊருக்கு போய் வரமாட்டேன். மன்னிச்சிருங்க. ஐயோ விட்டுருங்க சார். Jackson is often used for this purpose because it has a strong narrative and clear lyrics. Here is a breakdown of how thriller music and its themes can enhance each skill. It's written however how thriller music and its themes can enhance each skill. and Scott Sophie. Expressing fear and emotion is a great way to practice adjectives and expressions for fear, suspense, and surprise. Terrified, paralyzed, lurking, sinister, suspicious.